ஹாய் கைஸ், வெல்கம் டு வேரெவர் வி கோ. ஸோ லாஸ்ட் வீக் நாங்கள் ஒரு ஷார்ட் ட்ரிப் ஏற்காடு போயிருந்தோம். ஸோ அது லே ஏற்காடில் ஸ்டே பண்ண வீடியோ நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. ஸோ எங்களோட ஹோட்டல்லேருந்து ஒரு 950 மீட்டர்ஸில் ஒரு அழகான பிளேஸ். ஸோ அது வந்து குழந்தைங்க வந்து அனிமல்ஸோட இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி அண்ட் பெரியவங்க அனிமல்ஸோட இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி நம்மளும் குழந்தையாக மாறுற அளவுக்கு ஒரு அழகான இடம் அது. அது வந்து பீக்கு பார்க்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே வந்து எக்ஸாட்டிக் பேர்ட்ஸ் அனிமல்ஸ் இருக்கிற மாதிரியான இடம். என்னன்னா நாங்கள் வெக்கேஷன் டைமில் போனதுனால கொஞ்சம் ரஷ்ஷாகவே இருந்தது. அண்ட் தே ஹாவ் அ வெரி குட் வைடர் பார்க்கிங் ஸ்பேஸ். ஸோ உள்ளே உங்களுக்கு ஒரு பார்க்கிங் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க, வெளியிலையும் யூ ஹாவ் இனஃப் பார்க்கிங் ஸ்பேஸ் அவங்க அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க வெக்கேஷன் டைமுங்கிறதுனால. நாங்கள் போன நேரம் வந்து ரோஸ் கார்டன் ஷோ இருந்ததுனால ஸோ போலீஸ் எல்லாருமே டூரிசம் சேர்ந்து ரொம்ப நல்லா டிராஃபிக் மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ உங்களால் ஈஸியாக போயிட்டு வர மாதிரி கொஞ்சம் வெயிட்டிங் டைம் அங்கங்கே, ஏன்னா ரோட் வந்து ரொம்ப சின்னதுங்கிறதுனால உங்களுக்கு போகிறது ஒரு வே வரது ஒரு வே மாதிரி பண்ணியிருந்தாங்க. பட் இட் இஸ் வெரி குட், ஏன்னா அங்கே இருக்கிற கூட்டத்தை அவங்க மேனேஜ் பண்ணுறதுக்கு அது பண்ணி தான் ஆகணும். அப்பார்ட் ஃப்ரம் தட் இங்கே வந்து உங்களுக்கு டிக்கெட் சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா 300 சார்ஜ் பண்ணுறாங்க பீக்கு பார்க்கில் ஃபார் அடல்ட்ஸ். அண்ட் கிட்ஸ் வந்து 120 சென்டிமீட்டர் கீழே இருந்தால் 200 சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ எடுத்தோடனே நீங்கள் உள்ளே போகும்போது நீங்கள் நிறையா அந்த ஹென் வெரைட்டிஸ் பார்ப்பீங்க. ஸோ நிறையா டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ் டிஃப்ரெண்ட் ஹென்ஸ் சிக்கன்ஸ் அதெல்லாம் வச்சுருப்பாங்க. ஒரு சைடு ஈமோ அந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் நேராக போக போக தெர் ஆர் ஃபியூ மோர் அனிமல்ஸ் லைக் டாக்ஸ், ஆஸ்ட்ரிச், ராபிட்ஸ், அந்த டக் அந்த மாதிரியான அனிமல்ஸும் வச்சுருக்காங்க. ஸோ இதுதான் வந்து உங்களோட பீக்கு பார்க்கோட பேர்ட்ஸ், எக்ஸாட்டிக் பேர்ட்ஸ் பார்க்குற என்ட்ரன்ஸு. ஸோ இங்கே வந்து என்ட்ரன்ஸ்லேயே உங்களுக்கு வந்து பஜ்ஜீஸு, அப்புறம் வந்து இது கொன்யூர்ஸு, ஸோ அந்த மாதிரி குட்டி குட்டி லவ் பேர்ட்ஸ் அந்த மாதிரி வச்சுருக்காங்க. காக்டெயில்ஸு, ஸோ அந்த மாதிரியான பேர்ட்ஸ் இனிஷியலாக வச்சுருக்காங்க. ஸோ உங்களால் நிறைய ஃபீட் பண்ண முடியாது, ஏன்னா ஆல்ரெடி இந்த பேர்ட்ஸ் எல்லாம் ஓவர் ஃபீட் ஆகிருந்தது நாங்கள் பார்க்கும்போது. என்னன்னா வெக்கேஷன் வர பேர்ட்ஸ் இன்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் நிறையா சீட்ஸ் எல்லாம் கையில் கொடுத்து அது வர வைக்கணும் இல்லையா. ஸோ இங்கே ப்ராப்ளம் என்னன்னா நிறைய பீப்புள் இருந்ததுனால அது ஓவர் ஃபீட் ஆகிடுச்சு. ஸோ நிறையா பேர்ட்ஸ் எங்களுக்கு கிட்ட வரவே இல்லை. ஸோ நாங்கள் இதே மாதிரி ஒரு வீடியோ ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருந்தோம் ஃபண்டாராஸ் ஏலகிரியில். ஸோ அங்கே ஆஃப் சீசன் போயிருந்ததுனால எங்களால் பேர்ட்ஸோட நிறைய இன்ட்ராக்ட் பண்ண முடிஞ்சிருந்தது. பட் இங்கே வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. ஸோ முக்கியமான விஷயம் என்னென்னா இங்கே நீங்கள் அந்த பேர்ட்ஸை கையில் வாங்குறதுக்கு அந்த மாதிரி இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு என்ட்ரு ஆகும்போதே அவங்க அழகாக கொஞ்சம் பேர் தான் அலோவ் பண்ணுறாங்க. அண்ட் மோரோவர் சானிடைசர்லாம் நீங்கள் காலை உங்கள் செருப்பெல்லாம் இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க உள்ளேயே விடுறாங்க. அங்கே நீங்கள் உள்ளே போகும்போது அவங்க நல்லா ப்ரொடெக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் மோரோவர் இன்ஃபெக்ஷன் கண்ட்ரோல் நல்லா இருக்குது, ரொம்ப ஸ்மெல்லியாக இல்லை, அண்ட் ரொம்ப நீட்டாகவும் மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இங்கே என்னெல்லாம் இந்த எக்ஸாட்டிக் பேர்ட்ஸோட கேஜில் நீங்கள் கையில் வர்றதை பார்க்க முடியும்னா பட்ஜீஸ், லவ் பேர்ட்ஸு, காக்டெயில்ஸு, சன் கொன்யூஸு, மக்காவோஸ், அண்ட் பீச் ஃபேஸ்டு லவ் பேர்ட்ஸு, ப்ளூ ஹெட்டட் பாயினர்ஸு, அப்புறம் க்ரீன் செக்டு கான்யூர். ஸோ இந்த மாதிரியான வெரைட்டிஸ் ஆஃப் த பேர்ட்ஸ் நீங்கள் பார்க்க முடியும்.
ஆனால் ரொம்ப உங்களுக்கு வந்து நீங்கள் ஆஃப் சீசனில் போயிருந்தீங்கன்னா உங்களால் இன்னும் கூட என்ஜாய் பண்ண முடிஞ்சிருக்கும். அண்ட் மோர் ஓவர் நல்ல அந்த ஒரு பேர்ட்ஸோட அந்த சிர்பிங் சவுண்ட் வந்து ரொம்பவே அழகாக இருந்தது. பட் கொஞ்சம் கூட்டம் வர வர அதுங்களும் சத்தத்தை ஜாஸ்தி பண்ண கொஞ்சம் சத்தமாகவே இருந்தது. இங்கே என்னன்னா இந்த பேர்டு அவரோட கருங்காலி அந்த பீச்சை வந்து ஃபுட்டுன்னு நினச்சிட்டு ரொம்ப நேரமாக அதை பிக் பண்ணி எடுத்துகிட்டு இருந்தது. ஸோ அப்புறம் நாங்கள் வந்து ரூம் போகும்போது அந்த செயினோட அந்த வளையத்தையே கோல்ட் செயினோட வளையத்தையே அது வந்து அது பிக் பண்ணுற இதில் எடுத்து விட்டுடுச்சு. ஸோ ரூமுக்கு வந்து அது கோல்ட் செயினே கீழே விழுந்து வச்சு. ஸோ அது மட்டும் நீங்கள் கேர்ஃபுல்லாக பீட்ஸ் எல்லாம் போட்டு போனீங்கன்னா கழுத்து மேபி கவர் பண்ணிட்டு போங்க. இங்கே வந்து அந்த மக்காவெல்லாம் டேம் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு வந்து டேம் பண்ண மக்காவை நிற்க வச்சு ஃபோட்டோ எடுக்கிறாங்க. இங்கே வந்து ஒரு சில பேர்ட்ஸ்க்கு வந்து நீங்கள் சீட்ஸும் வெளியில் அகெயின் இன்னும் கொஞ்சம் எக்ஸாட்டிக் பேர்ட்ஸ் ஹை பீக் பேர்ட்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அந்த பேர்ட்ஸ்க்கெல்லாம் உங்களுக்கு வந்து பப்பாயா மாதிரியான ஃப்ரூட் பிளேட்டில் போட்டு கொடுக்குறாங்க. ஸோ அது வந்து அது சாப்பிட்டுட்டு போகுது. பட் என்னென்னா எல்லாமே ஓவர் ஃபீட் ஆனதுனால ரொம்ப அந்த பேர்ட்ஸ் வரலை. ஸோ யூஸ்வலி பார்த்திங்கன்னா நிறைய பேர்ட்ஸ் வந்து அந்த தட்டில் உட்காரும். ஸோ அப்போ வந்து இன்னும் அழகாக இருக்கும் ஃபோட்டோ வீடியோகிராஃபிலாம் எடுக்கிறதுக்கு. பட் இங்கே வந்து எல்லாமே ஆல்ரெடி டயர்டாக இருந்ததுனால எதுவுமே ரொம்ப வரலை. ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து கிட்ஸுக்கு ஒரு 2 ஆக்டிவிட்டி வச்சுருக்காங்க. ஒன்று வந்து இந்த ட்ரக் மாதிரி, அது வந்து உங்களுக்கு ஒரு 100 rupees பே பண்ணால் ஜஸ்ட் ஒரு 100 meters போயிட்டு வர அலோவ் பண்ணுறாங்க. அதே மாதிரி போனி ரைடும் வச்சுருக்காங்க. அதுவும் ஒரு 100 rupees பே பண்ணால் ஜஸ்ட் ஒரு 100 meters கூடவே வருவாங்க. ஸோ குழந்தைய ஏற்றிட்டு நீங்கள் கூடவே போயிட்டு கூடவே வரலாம்.
ஸோ நாங்கள் பார்த்ததுலேயே கொஞ்சம் ஹங்க்ரியாக இருந்தது இந்த ரேபிட்ஸ் மட்டும்தான். ஸோ கிட்ட வந்து நாங்கள் கொடுக்குற ஃபுட்டு கீரை கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை அழகாக வந்து வாங்கின்னு போச்சு. ஸோ அது மட்டும்தான் கொஞ்சம் கிட்ட வந்தது. ஸோ கொஞ்சம் பேர்ட்ஸ் தான் கிட்ட வந்தது. ஸோ இந்த ரேபிட் தான் ஐ திங்க் ரொம்ப ஹங்க்ரின்னு நினைக்கிறேன். இங்கே வந்து ரொம்ப என்ஜாய் பண்ண விஷயம் வந்து இந்த டாக்ஸை பெட் பண்ணுறது. ஸோ என் பையனுக்கு என் ஹஸ்பண்ட் எல்லாருக்குமே டாக்ஸ் ரொம்ப பிடிக்குங்கிறதுனால அவங்க இதுக்கு தான் இது வந்து லாஸ்ட்டாக வச்சுருக்காங்க. நீங்கள் எக்ஸிட் பண்ணுற வழியில் தான் இது இருக்குது. ஸோ இது வந்து இந்த டாக்ஸ் எல்லாம் வந்து ஆல்ரெடி நல்லா சாப்பிட்ருந்தது. ஏன்னா நாங்கள் இங்கே போகும்போது ஆல்மோஸ்ட் டைம் வந்து ஒரு 1:32 இருக்கும். ஸோ எல்லாமே நல்லா சாப்பிட்டு எல்லோரும் ஃபீட் பண்ணி நல்லா சாப்பிட்டதுனால ரொம்ப டாக்ஸ் நம்மக்கிட்ட வரல. எல்லாமே ஜாலியாக படுத்து தூங்கிட்டு இருந்தது. ஸோ எது உங்ககிட்ட வருதோ அதை நீங்கள் தூக்கி கொஞ்சம் ஃபோட்டோலாம் எடுத்துக்கலாம். டைம் லிமிட்டேஷன்ஸ்னு பெருசாக கிடையாது. பட் அங்கே நிறைய கூட்டம் இருந்ததுனால அவங்க வந்து ஒரு 15 minutes 20 minutes அந்த மாதிரி டைம் சொல்கிறாங்க. பட் ஆனால் நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் ஸ்பெண்ட் பண்ணலாம் இப்போ நீங்கள் ஆஃப் சீசன் போயிருந்தீங்கன்னா. இது வந்து ஒரு ஏற்காடு போனீங்கன்னா ஒரு ஹாஃப் அ டே இல்லை ஒரு நாள். ஸோ நீங்கள் நல்லா இங்கே வந்து அனிமல்ஸோட இன்ட்ராக்ட் பண்ணலாம். இது வந்து பக்கோடா வியூ பாயிண்ட் போகிறதுக்கு முன்னாடி தான் இருக்கும். ஸோ டெஃபினட்டாக இங்கே போய் ஜஸ்ட் நீங்கள் ஒரு அனிமல் இன்ட்ராக்ஷன் பண்ணோன்னா டெஃபினட்டாக நீங்கள் போய் என்ஜாய் பண்ணலாம். ஆஃப் சீசன் போனீங்கன்னா இன்னுமே நல்லாயிருக்கும் தேன் தி ஆன் சீசன். ஸோ டெஃபினட்டாக போயிட்டு வாங்க. இது உங்களுக்கும் உங்கள் கிட்ஸுக்கும் ஒரு நல்ல ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்கும். தேங்க்யூ.